வணக்கம். என்றும் அன்புடன், என்றும் அன்புடன். அன்பே சிவம், அன்பே சிவம். உனக்கு அதை பற்றி தெரியுமா, இதை பற்றி தெரியுமா அப்படின்னு எல்லாரும் ஏதாவது தெரியுமான்னு கேட்க வச்சிருக்கேன். எனக்கு இந்த மனிதனாக பிறந்து இந்த மனிதன் எதுக்கு பிறந்திருக்கான், எதை தெரியணும் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுட்டேன். நீங்கள் எதெல்லாம் தெரியக்கூடாதோ அதை ஃபுல்லாக தெரிஞ்சு தலையில் மாட்டி வச்சுக்கிட்டேன். மாட்டி வச்சுட்டு அதை பற்றி தெரியுமா, இதை பற்றி தெரியுமா, உங்களை பற்றி தெரியுமா, இதுதான் என்னோட கேள்வி. அப்போ உங்களை பற்றி உங்களுக்கு தெரியாது, அது எனக்கு தெரியும். நீங்கள் யார், இந்த மனிதனை ஏன் பிறந்திருக்கீங்க, எங்கே போகணும் அப்படிங்கிற கணக்கு இருக்குது. அப்போ அந்த கணக்கு தான் எனக்கு தெரியுமே தவிர இது தெரியும். அப்போ அன்புங்கிறது ஒரு கணக்கு இருக்குது. அப்போ அந்த அன்பும் கணக்கு எடுக்கிறது தான் அந்த கதை பற்றி தான் எனக்கு தெரியுமே தவிர நீ மாயாஜாலம் பண்ணுவியா, அப்படி அதை செஞ்சிருவியா, இதை செஞ்சிருவியா அப்படின்னா அதெல்லாம் செய்ய தெரியாது, எதுவுமே செய்ய தெரியாது. நான் விசேஷம், அதுக்கு கொஞ்ச நாள் போகணும். நான் விசேஷம் காமிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் போகணும். உங்கள்கிட்ட வந்து யார்ட்டையும் வந்து அதை தாங்க இதை தாங்கன்னு நான் எதுக்கு நிற்கவும் இல்லை. அதனால் நீங்கள் எதையா போட்டுடலான்னு பார்க்காதீங்க. நீங்கள் வச்சுருக்க அத்தனையுமே எனக்குள்ளது தான். நீங்கள் வச்சுருக்க அத்தனையும் எனக்குள்ளது தான், உங்களையும் சேர்த்து. அதனால் நீங்கள் அது தெரியுமா, இதை தெரியுமா, நீ கற்றுக்கிட்ட குப்பையை நீ ஓட்டுறதுக்கு தான் அலையுத, அது தெரிஞ்சிடாதா, இது தெரியாது, எதையுமே தெரியாது. ஒன்றே ஒன்று தான் அந்த உலகத்தில் இருக்குது, அந்த ஒன்றுக்கு பேர் அன்பு. அதை தான் வச்சுருக்கணும். அதை தான் உங்களுக்கும் இறைவன் கொடுத்தது, என்னைய மாதிரி உங்களுக்கும் அதை தான் கொடுத்துருக்கான், வேறு எதுவுமே இல்லை. எல்லோரும் அதை பற்றி சொல்லுங்கள், இதை பற்றி சொல்லுங்கள், அதை பற்றி தெரியுமா, மாயம் பண்ணியெல்லாம் மந்திரம் பண்ணியெல்லாம் கிடையாது. சத்தியம் மட்டும்தான் இருக்குது, போலி அல்ல இது. நீங்கள் எல்லோரும் போலியாக அலைவீங்க, போலியாக இருந்துக்கிட்டு அது தெரியுமா, எது தெரியுமா, இங்கே அது எதுவுமே தெரியக்கூடாது. இது தெரிஞ்சு என்ன செய்ய போறியா, உங்களை பற்றி தெரிஞ்சுட்டு எங்கே போகணும், எங்கே போவியா, கடைசி எங்கே போகணும். டெய்லி வீட்டை விட்டு வெளியே போனியா, இந்த வீட்டை விட்டு இங்கே ஒரு வீடு கட்டியிருப்பில்ல, இங்கே ஒரு பேர் ஊரெல்லாம் வச்சிருப்பில்ல, இதை விட்டு டெய்லி அது உள்ளே படுத்துக்கிட்டியா, அந்த இன்னொரு ஊருக்கு போறியா, இன்னொரு இதோட வாரியா, எல்லாம் பாக்கியா வைக்கியா, எல்லாம் செய்தியா, மறுபடியும் எங்கே போகணும், திரும்ப வீட்டுக்குள்ளேயே வந்துடுவியா, உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துடுவியா. இதே மாதிரி சத்தியம்னு ஒன்று இருக்குல்ல, அந்த வீடு ஒன்று இருக்குது. அந்த வீட்டுக்கு மனிதன் மட்டும் பயணம் பண்ணணும். அதை பற்றி மட்டும்தான் எனக்கு தெரியும், வேறு நீங்கள் கேட்குற இதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்கள் எங்கே போகணும், அதனால் நான் எங்கே போகணும் கண்டுபிடிச்சி வச்சுட்டேன். நான் சொந்த வீட்டுக்குள்ளே இருக்கேன். நீங்கள் சொந்த வீடு மாதிரியே கட்டி வச்சுருக்கு, அது உங்கள் சொந்த வீடு இல்லை. இந்த பிறவியை கழிக்க போகிற இடம் இருக்குது சொந்த வீடுன்னு, அந்த சொந்த வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு தான் என்கிட்ட இருக்குது. அது அன்புக்குள்ளே இருக்குது, அது சத்தியத்துக்குள்ளே இருக்குது, அதுதான் ஆன்மீகம். இவன் ஆன்மீகம்னா நீங்கள் வேறு என்னெல்லாமா அவன் ஆன்மீகம் அது இதுன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கான். இங்கே ஒருத்தன் வேறு எதையோ போட்டுக்கிட்டு ஆளாளுக்கு குழப்பிக்கிட்டு வாக்குவாதம் வேண்டாவாதம்லாம் நடக்குது. இந்த டிவியில் ஃபோனில் பார்த்தேன், வேண்டாவாதங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. 3 பேருமே ஒரே லிஸ்ட்டில் குப்பையில் இருக்கியா, சாப்பிட்டு அவ்வளோதான். ஒருத்தன் தான் தெளிஞ்சிட்டு பேசுகிறான், 3 பேரையும் பார்க்கான், என்ன பையன் தான் இதை தெரியும் அதை தெரியுமா, அதுக்கும் தெரியாது, உனக்கும் தெரியாது, இதுக்கும் தெரியாது, இவ்வளோதான். அப்போ அது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு நீங்கள் வரல. உண்மைன்னு ஒன்று இருக்கா, என்னையை செஞ்சது யார், நான் எங்கேருந்து வந்தேன், எதுக்காக நான் மனிதனை படைக்கப்பட்டேன், 1008 ஜீவராசி இருக்குது, அந்த மரம் நிற்க, அந்த மரம் பெருசாக இருக்குது, சின்னதாக இருக்குது, இது ஒரு பெரிய விதையை போட்டிருக்கானே, இதுதான் நிஜம், இதுதான் நிஜம். நீங்கள் கண்ணால் பாருங்கள், போலி இருக்கா பாருங்கள், இந்த மரத்தில் பனை மரத்தில் ஏதாவது போலி இருக்கா பாரு, அதுதான் நிஜம். அதே மாதிரி நீ நிஜம், நீ கண்ட குப்பையெல்லாம் கற்று வச்சுக்கிட்டு அதுதான் நிஜம்னு இருந்தேன்னா என்ன செய்ய முடியும். அப்போ அந்த குப்பையில் வந்து கற்றுக்கிட்டதுக்கு நீ வரல. ஒரு மரத்தை பாரு, முள் மரம்னா முள் மரம் மாதிரியே இருக்கும், மாற்றம் இல்லை. பனை மரம்னா பனை மரம், தேங்காய் மரம்னா வேப்ப மரம்னா அந்தந்த மரம் இப்படி தான் இருக்கணும்னு நான் செட் பண்ணி அனுப்பிட்டான். அதே மாதிரி ஒன்றையும் செட் பண்ணி உள்ள எல்லாம் வச்சு அனுப்பிட்டு உனக்கு வந்து மனசை வந்து பெரிய அளவு கொடுத்தான். கொடுத்த உடனே நீ என்ன செய்த, இல்லாதெல்லாம் கற்றுக்கிட்டு அதை பற்றி உனக்கு தெரியுமா, இதை பற்றி உனக்கு தெரியுமா, எதை பற்றி எனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. எண்ணியை பற்றி எனக்கு தெரியும், அதனால எனக்கு உலகம் தெரியும். எண்ணியை பற்றி எனக்கு தெரியும், அதனால எனக்கு உலகம் தெரியும். உனக்கு ஒன்றியை பற்றி மட்டும்தான் தெரியாது, அதனால உனக்கு உலகம் தெரியாது. இங்கே உள்ளதெல்லாம் என்ன குப்பையெல்லாம் வச்சிருக்கே அதுதான் உன் தலையில் இருக்கும். அதை கழட்டி போட்டேன்னா ஒன்றியை தெரிஞ்சிடும், உலகம் தெரிஞ்சிடும், இவ்வளோதான். இதுதான் ஞானி. அப்போ நான் சந்தோஷம் அடையணும், நிம்மதி அடையணும்னா இந்த பக்கம் தான். வேறு ஏதாவது குப்பை இருக்குன்னா அதை அவன் தலையிலே வச்சுக்கிட்டு அதை தூக்கி கழட்டி தூர போட்டால் தான் ஒன்றியே தெரியும். நீ யார், எங்கே வந்த, எதுக்கு போகணும், நம்ம மனிதனா ஏன் பிறந்திருக்கோம், இவ்வளோதான். அப்போ நீ சந்தோஷமாக இருந்துட்டு அந்த பக்கம் போயிடுவேன். அப்போ சந்தோஷம் தெரிஞ்சவனை போய் பாரு. இந்த உலகத்தில் என்ன இல்லை, சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை, பாக்கி எல்லாத்தையும் வச்சுருக்கிய, எல்லா குப்பையிலும் வச்சுட்டியா, வச்சுக்கிட்டு சந்தோஷம்னா நீங்கள் எல்லாம் தப்பு செஞ்சுட்டு அவ்வளோத்தையும் உயரத்துக்கு போய் நின்றுதுக்கு, அதுக்கு தான் உங்களுக்கு தூக்கம் வர மாட்டேங்க. மாடியோ எவ்வளோ உயரத்துக்கு போயிருந்தாலும் இன்னொரு மனிதன் வாழட்டும் நீங்கள் நினைச்சதே இல்லை.
ஏற்றத்தாழ்வை பார்த்து 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 நீங்களே உங்களை வந்து செஞ்சவனை அவமதிச்சிட்டேன்னு அர்த்தம். உங்களை யார் படைச்சானோ அவங்கள அவமதிச்சிட்டு அது தெரிஞ்சு ஒருத்தர் பேச வந்தால் உனக்கு அது தெரியுமா? நீ வித்தை செய்வியா? அது குரங்கிட்ட போய் பாரு, மரம் அங்கே இங்கே வித்தை அங்கே போய் பாரு. அதனால் பாருங்கள், தெரிய வேண்டியது தெரிஞ்சுக்கிடுங்க. தெரிய வேண்டியதுன்னு ஒன்று இருக்கலாம், உண்மைன்னு ஒன்று இருக்கலாம், அது பேர் தான் சத்தியம். அதுக்கு பேர் இறைவன். சும்மா அங்கே போய் நீங்கள் வேறு ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருக்க பேர் இல்லை, அது உள்ளுக்குள்ளே இருக்கு. ரைட்டு, போதும். என்று மண்பட